பிரிட்டிஷ் சிங்கப்பூரை விட்டபோது அது ஒரு அசுத்தமான தேசத்தாக இருந்தது. நம் அரசாங்கத்தின் தலைவலி சிங்கப்பூரை எப்படி ஒரு நவீனமான புதுமையுள்ள தேசத்தாக மாற்ற வேண்டியது என்பது ஆகும். இந்த படத்தில் நான் எப்படி சிங்கப்பூர் இதை செய்தது என்று உங்களிடம் காட்ட விரும்புகிறேன். சிங்கப்பூரின் கலாச்சாரம் நம்மை சுற்றி இருப்பதால் நம் பழைய கட்டடங்களை நம் அரசாங்கம் பாதுகாக்க விரும்பியது. இதற்கு பிறகுதான் நம் தேசத்தை முன்னேற்ற முயற்சி செய்தது. துணிமணி அல்லது தரை விரிப்பு போன்றவற்றை வித்துதான் பலர் சிங்கப்பூரில் வாழ்ந்தனர். இந்த பணத்தை பயன்படுத்திதான் இந்த கட்டடங்களை உருவாக்கினர். இந்த கட்டடங்கள் நம் கலாச்சாரத்தில் பெரிய பங்கு விளையாடுவதால் நம் தேசத்தின் அரசாங்கம் இதை பாதுகாக்க முயற்சி செய்தது. நம் கலாச்சாரம் இந்த கட்டடங்களில் இருக்கின்றன. இதுதான் சிங்கப்பூரின் தேக்கா மார்க்கெட். இங்கு பலர் உணவு அல்லது துணிமணியை விற்கின்றனர். சமீபத்தில் சிங்கப்பூரின் அரசாங்கம் தேக்கா மார்க்கெட்டை 21ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு வர முயற்சி செய்தது. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சென்ற காலங்களில் சிங்கப்பூரின் மக்கள் இங்கு வந்துதான் காய்கறிகள், கோழி, இறைச்சி போன்றவற்றை பெற வந்தனர். இங்கே பலவிதமான கலாச்சாரங்கள் ஒன்றாக சேர்ந்து வருவதால் தேக்கா மார்க்கெட் சிங்கப்பூரை ஒரு ஒன்றுபெற்ற சமூகமாக உதவியது. இதை போன்ற இடங்களை நம் அரசாங்கம் பாதுகாக்கிறது. இந்த இடங்களை சுத்தமாகவும் நவீனமாகவும் வைத்துக் கொண்டிருக்க பிறகுதான் சிங்கப்பூரில் புது கட்டடங்கள் உருவாக்க முயற்சி செய்தது. இதற்கு காரணம் சிங்கப்பூரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பிறகுதான் சிங்கப்பூர் முன்னேற முடியும் என்பதை நம் அரசாங்கம் அறிந்தது. ஏற்கனவே நம்மிடம் இருப்பதை மேம்படுத்தியதற்கு பின் நம் தேசத்தின் ஆறை சுத்தம் செய்ய முயற்சி செய்தது நம் அரசாங்கம். இந்த முயற்சியை பயன்படுத்தி நம் அரசாங்கம் ஒரு நோக்கத்தை காட்ட விரும்பியது. நம்மிடம் இருக்கும் பொருட்களை சுத்தமாக வைத்து பாதுகாப்பினால்தான் நம் ஒரு தேசத்தாக முன்னேறலாம். அதற்கு பின் அந்த நேரத்தில் தான் நம் புது கட்டடங்களை உருவாக்கலாம். முன்னேற்றத்தை பெற விரும்பிய மக்கள் இந்த நோக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். இதனால்தான் சிங்கப்பூர் இந்த சிறப்பான நிலையில் இருக்கிறது.